அப்புறம் என்னென்ன பிளானிங் வந்து இப்போ அடுத்த ப்ரொடக்ஷன் எதெல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் எதெல்லாம் அடுத்து bro, மகாராஜா போயிட்டு இருக்கு. நல்லா ரிலீஸ் ஒர்க் போயிட்டு இருக்கு. நல்லா இருக்குமாடா அது படம்? படம் நல்லா இருக்கும், கண்டிப்பா நல்லா இருக்கும். ரொம்ப நாள் சொல்லியிருக்கேன்ல இந்த படத்தை பத்தி. ஆமா நான் ரெகுலரா கேட்டுட்டு இருக்கேன். சரி டக்குன்னு என்ன பேசுறதுன்னு தெரியல. நெக்ஸ்ட் டைம் மைக் கேட்டா கொடுக்க சொல்லுங்களா? அதனால ஞாபகம் வச்சு கொடுப்பாங்கன்னு தெரியலையே. சரிண்ணா சரிண்ணா சரி நான் மைக்லயே இருக்கேன். எதனா பேசணும் வந்தா அப்படி பேசுறேண்ணா. கார்த்தி ப்ரோ, நீங்கள் இபிஎஸ் ஃபீலிங்ஸில் இருப்பாருன்னு சொன்னீங்க. அவர் என்ன 26லேயும் கூட்டணி கிடையாதுன்றாரு. 26 தானே எலெக்ஷன், இன்னும் 2 வருஷம் இருக்குல்ல. நிறைய மாற்றங்கள் இருக்கும். அதெல்லாம் பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொன்று கார்த்தி ப்ரோ, என்ன ப்ரோ? ட்ரைலர் கல்கி பார்த்தேன். ஹாலிவுட் படம் மாதிரி இருந்துச்சு. சிஜிலாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆனா அதனாலலாம் படம் ஓடிட்டாதுலண்ணா. இந்த மாதிரி அதனாலலாம் ஓடிடாது. கமலஹாசன் கம்மியா வராரா இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல? அவருக்கான கம்மியான ஸ்கோப் தாங்க இருக்கும் அந்த படத்துல. அவர் மெயின் வில்லன். அவர் அப்பப்பதான் காட்டுவாங்க, பெருசெல்லாம் காட்ட மாட்டாங்க. ட்ரைலர் நல்லா இருக்கு. இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு ட்ரைலர் ஃபுல்லாவே எண்ட்ல வர்றாருல, ட்ரைலர் முடியும் போது டெஸ்ட்ல வருவாரு. சரியா பார்க்கலாம் நினைக்கிறேன். ஹாய் கார்த்திக். ஹாய் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நீங்க மணி ஹெய்ஸ்ட் படம் பாத்துறீங்களா? படம் இல்ல, வெப் சீரிஸ் அது. வெப் சீரிஸ். சரி, பாத்துருக்கீங்களா? நான் இப்பதான் ரொம்ப லேட்டு, இப்பதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தேன். சான்ஸே இல்லை. அது இருக்குமே, 4 சீரிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பாத்துட்டீங்களா? ஒவ்வொரு நாளா ஒவ்வொன்னு பார்க்கலாம்னு தோணுது. அடுத்தடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். அது ஒரு என்ன ப்ரோ? சீசன் 3யோட கதை முடிஞ்சிச்சு. 4, 5 சும்மா எடுக்கணும். இல்ல எனக்கு ஓவரால எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ப்ரொஃபஷனல் கேரக்டர், மெயின் எமோஷனல் வந்து நல்லா அட்டாச் ஆயிருந்தது. கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா பண்ணிருப்பாங்க அந்த படத்துல. எல்லாத்தோட எமோஷனல் வந்து நல்லா அந்த சீரிஸ்ல. ஆமா ஆமா, இதுக்குதான் சென்டிமெண்ட்ன்ற மாதிரி இல்லாம எல்லாத்தோட எமோஷனும் நல்லா. ஸ்ட்ரேஞ்சர்ஸ் திங் பாருங்க, இன்னும் நல்லா இருக்கும். அதுவும் நல்லா இருக்குங்களா? நேத்து தூங்கிட்டீங்களா? நேத்து ஆமாங்க, என்ன தூங்கிட்டேனா? எனக்கே ஞாபகமே இல்லை. 2 பேர் நினைச்சிட்டே இருந்தேன். காலைல போன் எடுக்கும் போது அப்படியே இருந்துச்சு ஸ்பேஸ். அப்ப நினைச்சேன், எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை சீரியஸா. ஒரே ரணகலமா ஆயிடுச்சு. அப்படியா? யார் அடிச்சுட்ட? தோழருக்கும் யாருக்கும் இந்த ஒருத்தர், அவர் பேரு ஆட்டோக்காரர் ஏதோ கடைசியா வந்தவர், அவரு தான் நினைக்கிறேன். கரெக்டுங்களா? ஞாபகமே இல்லை. இல்ல ஸ்பீக்கர்ல இருக்கவங்கள்ட்ட சொல்றேன். ஆட்டோக்காரர் தான் கடைசியா பேசுறான்னு நினைக்கிறேன். அவங்க சைட்ல இருந்து பேசுனதெல்லாம் கோமாளித்தனமா இருந்துச்சுங்க. விஜய் அவங்க சைட்ல இருந்து அது ஒரு பேர் சொல்றதுக்கு கூட தைரியம் இல்லாம இருப்பாங்க. இல்ல அது தப்புன்னு நினைக்கிறாங்களா அவங்க? இல்ல டிஎம்கே ஏடிஎம்கே சைட்ல கூட எல்லாருமே பேர் சொல்லிதான் அவங்க தொண்டர்கள் சொல்றாங்க. அவங்க கன்ஃபார்மா சிஎம் ஆயிடுவான்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்பவே இப்படி பதுங்கி ஒரு கன்ஃபார்ம் அவங்க சிஎம் 26 தான் நினைச்சிட்டு இருக்காங்க. பொதுவா எல்லாரும் இது எல்லாமே தப்புதான். சரிங்க பாருங்க, இதெல்லாம் தப்புதான். ஆனா இதை திருத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்க சின்ன சின்ன தப்பு தான். இந்த தப்பை வந்து ரொம்ப ப்ரொஜெக்ட் பண்ணி ரொம்ப 2 வருஷம் டைம் இருக்கு ப்ரோ உங்களுக்கு. அவங்க எல்லாருமே டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை உட்காந்து முதல்வர்னு சொல்றீங்க, இது எப்படி அதை தப்பா எடுத்துக்கிறீங்க? அந்த மாதிரிலாம் சம்மந்தமே இல்லாம முட்டாள்தனமா போட்டுட்டு இருக்காங்க ஃபுல்லா சுத்தி. கார்த்தி ப்ரோ, இன்னொரு கொஸ்டின். எப்படி ப்ரோ பாலிடிக்ஸ்ல 2 தளபதி 26ல சிஎம் கேண்டிடேட்டா நிப்பாங்க? அதுலயே ஒரு பெரிய சண்டை வராது? ஏன் 2 தளபதினா ஒரு படம் இருக்கு, சண்டை போடுறதுக்கு இன்னொரு படம் இருக்கு அப்படின்னா 2 படைக்கும் தளபதினு ஒருத்தர் இருப்பாரு இல்லையா? ஒரே தளபதியா இருக்கணுமா? அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைங்க.
ரெண்டு 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 நாட்டுக்கு சண்டை வருது. ஓகே, இந்த நாட்டுக்கு ஒரு தளபதி, அந்த நாட்டுக்கு ஒரு தளபதி இருப்பார்ல, 2 பேரும் வார் தானே. அது அப்படிதான் பார்க்க போனா வில்லன். ஸ்டாலின் தான் ஃபர்ஸ்ட் தளபதினு பேர் வச்சது. அப்படிதான் அவங்க தளபதின்றது பேசுவாங்க. ஒருத்தரை மட்டுமே வச்சுக்கணுன்ற நேம் இல்லைல்ல. அவங்களோட தளபதி அவரு, இவங்களோட தளபதி இவரு, அவ்வளவுதான். என்ன ப்ரோ? மோடி மினிஸ்டர் லிஸ்ட் என்ன நினைக்கிறீங்க? பிஜேபி வர அப்படியே தானங்க இருக்கு, ஒன்னும் ஒரு ப்ரோ சேஞ்ச் இல்லை. கல்கி இருக்கு. ட்ரெய்லர்னால எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியா இருக்கா? நான் என்ன நினைச்ச கூட்டணி இருக்கிறதுனால மோடி அவங்க சொல்றது, கடைசியில பார்த்தா தலைவன் ஒரே இதா அப்படியே அதே இதுதான் இருக்கு. எங்க மோடி மோடியா தாங்க இருப்பாரு, மோடி மோடியா தான் இருப்பாரு 5 வருஷத்துக்கு. வரும் வரும், மோடி எல்லாம் மாற மாட்டாங்க. இவங்க சும்மா அதை விட்டுவாங்க. அவரு கம்பிடுவாரு, அடங்கிடுவாரு. எனக்கு தெரிஞ்சு இதோட அக்ரெசிவா இருந்தா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. மோடி 10 வருஷம் எப்படி இருந்தாரோ அதோட அக்ரெசிவா இருந்தா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அவருக்கு வந்து டெல்லியிலயும் ஜார்க்கண்ட்லயும் மக்கள் சொல்லிட்டாங்கல்ல, அரெஸ்ட் பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்லைங்க. தெலுங்கானால 3 ஸ்டேட்ல சொல்லிட்டாங்கல்ல, அரெஸ்ட் பண்ணாலும் பிரச்சனை இல்லைங்க, யார் அரெஸ்ட் பண்ணாலும் ஓட்டெல்லாம் போட. 29க்கு கொஞ்சம் கஷ்டம் தானே. ஏன் இதுல என்ன இருக்கு, அதெல்லாம் அவங்க பார்க்கவே மாட்டாங்க அப்படிலாம். அவங்க என்ன எடுத்துக்குவாங்க, எந்த விஷயத்துல சொதப்பணும், எந்த விஷயத்துல நமக்கு அடி விழுந்துட்டு பார்ப்பாங்க. முஸ்லிம்ஸ் பத்தி பேசினப்ப ராஜஸ்தான்ல அவர் பேசினாரு, ராஜஸ்தான்ல அடி விழுந்திருக்கு, யூபியில் அடி விழுந்திருக்கு, கேஸ்ட் பாலிடிக்ஸ்ல அடி விழுந்திருக்கு. ஓகே, இந்த 2 விஷயத்துல அடி விழுகுது. ஆனா டெல்லியிலையும் ஜார்க்கண்ட்லயும் தெலுங்கானாலையும் 3 பேர்த்த அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க, இன்னும் ஜெல்லுதான் இருக்காங்க அவங்க. அங்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது அவங்களுக்கு. அப்ப என்ன நினைப்பாங்க, அவர் சொன்னதை செஞ்சா மக்கள் திரும்ப ஓட்டு போடுவாங்க. இங்க இருக்க ஊழல் பண்ண அரசியல்வாதிகிட்ட இருந்து நான் பணத்தை எடுத்து கொடுப்பேன், இது மோடிக்கா கேரண்டின்னு சொன்னார் இல்லையா, அது செஞ்சுட்டா மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு அவர் நினைப்பாரு. அதை வந்து அக்ரெசிவா செய்யணும், செஞ்சா அவருக்கான ஓட்டு இருக்கும். இல்ல 29 மோடின்ற ஒரு பிம்பம் இப்ப கொஞ்சம் ராகுல் காந்திக்கு கொஞ்சம் லீடர் இதுக்கு வந்திருக்குல்ல, அதை வச்சு சொல்றேன். 24 அதான் 24ன்றது 2024 எலெக்ஷன்ல ராகுல் காந்திக்கே வந்து இந்த எலெக்ஷன்றது அவருடைய ஹை, அவ்வளவுதான். அவர் விட்டு கொடுத்து எல்லா இடத்துலயும் விட்டு கொடுத்து போய் ஒரு கூட்டணி அமைச்சு எல்லாருமே ஒண்ணு சேர்ந்தா வந்து அந்த மாதிரி கூட்டணி அமைச்சாங்க, அந்த மாதிரி நடந்துச்சு. 29 இந்த கூட்டணி விடுவாங்களா பிஜேபி திரும்ப? அடுத்த இடத்துல வந்து கூட்டணி, காஸ்ட் பாலிடிக்ஸ், இந்த விஷயத்தெல்லாம் அவங்க வந்து பிடிப்பாங்க. பட் அதை பார்க்கணும், அது ஒரு ஸ்டேட்டை தாங்க வீக் பண்ண முடியும். ஒரு ஸ்டேட்டா கார்த்தி ப்ரோ, 2 அலையன்ஸ் எடுத்தாலே இன்னும் 50 சீட் வந்திருக்கும் ப்ரோ. மாயாவதி, உத்தவ் தாக்கரே, இல்ல இவங்க 2 பேரும் அலையன்ஸ் எடுத்தாலே இன்னும் 50 சீட் அதிகமா வந்திருக்கும். அடுத்து மகாராஷ்டிரா எலெக்ஷன் இருக்கு, அடுத்து டெல்லி எலெக்ஷன் இருக்கு, பீகார் எலெக்ஷன் இருக்கு, வரிசையா இருக்கு இல்லையா. ஸோ இங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அலைன்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் பண்றதுக்கு வேலை பார்ப்பாங்க. இல்லைன்னா இவங்க மூலியமா யார் செய்ய வராங்களோ அவங்க கண்ட்ரோலுக்கு பார்ப்பாங்க. அவங்களுக்கு 5 வருஷம் டைம் இருக்குல்ல, அதை கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க கண்டிப்பா. இல்ல பிஜேபி இப்ப இருந்தே யோசிப்பாங்க 29க்கு நம்ம என்ன பண்ணணும், அவங்க இன்னைக்கு நாளைக்கு யோசிக்க விட மாட்டாங்களா ப்ரோ? கார்த்தி ப்ரோ, 5 வருஷத்துக்கு என்ன ஈஸியா இருக்க மாட்டாங்கல்ல பிஜேபி இப்போ? ஆமா, கொஞ்சம் கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கிட்ட வந்து நிறைய ஸ்டேட் வந்து ஹோல்ட்ல இருக்கு. அவங்களுக்கு வந்து 22 மாநிலம் வந்து அவங்க கையில இருக்கு தமிழ்நாட்டுல. இது இந்தியால என்னன்னா எங்கெங்கெல்லாம் சொதப்பலா இருக்கோ அதை வந்து ஸ்ட்ராங் பண்றதுக்கான வேலை பார்ப்பாங்க. குஜராத், தமிழ்நாட்டுல மட்டும் ஏன் ப்ரோ முடியல அவங்களால? தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வேற மாதிரி இருக்கு இல்லையா. இங்க வந்து இங்க முடிஞ்சிருக்குங்க, ஏடிஎம்கேவோட அலைன்ஸ் வச்சிருந்தா கண்டிப்பா முடிஞ்சிருக்கும். ஏடிஎம்கேவோட அலைன்ஸ் வச்சிருந்தா 30 தொகுதி மேல ஜெயிச்சிருக்க முடியும் அவங்களால. ஸோ இங்க வந்து அவங்க கட்சியை வளர்க்கறதுக்கான வேலை பாக்குறாங்க. அது பேக்ஃபயர் தான் இருக்கு உண்மையை சொல்ல போனா. தனிச்சையா பிஜேபிக்கு ஒரு மவுஸ் இன்னும் தமிழ்நாட்டுல இல்ல, அது உண்மைதான். தனிப்பட்ட கார்த்தி ப்ரோ நிறைய பேர் அண்ணாமலையினாலதான் அலையன்ஸ் போயிருச்சுன்றாங்க. ஆனா வந்து இந்த தடவை அலையன்ஸ் போயிருந்தா எடப்பாடி வந்து 5 சீட்ல அமுக்கிருப்பாருல, 5 சீட்ல வந்து 3% அமுக்கிருப்பாரு. இல்ல அப்படிலாம் கிடையாதுங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உண்மையெல்லாம் இல்ல. அதெல்லாம் 2 பேர் சைட்லயும் அந்த பிரச்சனை இருந்துச்சு, 2 சைட்லயும் இருந்துச்சு.
அண்ணாமலை மாதிரியே ஃபால்ட் இருக்கு, எடப்பாடி மாதிரியே இருக்கு. இல்ல இவங்க வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சு அவங்க வந்து வீம்பு பேசினாங்க. இவங்க ஓகே இவங்க வரமாட்டாங்களா, அப்ப அடுத்த கட்சி கூட்டணிலாம் நம்ம வந்து உள்ள செத்துவோம்னு அவங்க பண்ணாங்க. இல்ல பிஜேபி விட்டது கூட பரவாயில்ல, பாமக ஏடிஎம்கே உள்ள தூக்கி போட்டிருந்தா இன்னும் கொஞ்ச நாச்சும் அட்லீஸ்ட் கொஞ்ச நாச்சும் ஒரு இது இருந்துரும். அதையும் அவங்க பண்ணல. அது பாமக இங்கேன்ட்டு கடைசியில அங்க போயிட்டாங்க. இல்ல ப்ரோ, இருந்தாலும் இப்போ தமிழ்நாட்டுல ஒரு கூட்டணி வச்சுதான் ஆகணும். ஆல்டர்னேட்டிவ் இருக்கிற ஏடிஎம்கே இல்ல புதுசா எதுவும் கட்சி திறந்துட்டு நடக்கணும். அது அடுத்த ஒரு 2 வருஷத்துல இருக்கு இல்லையா, 2 வருஷத்துக்குள்ள எந்தெந்த கட்சி என்னென்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்க, எப்படி மாறுறாங்க, அதை பொறுத்து இருக்குங்க. அடுத்து வந்து ஜூலை 10 வச்சுட்டாங்க விக்கிரவாண்டி. அதுல வந்து உறுதியா திமுக வின். 2 லட்சம் ஓட்டு. ஆமா 2 லட்சம் ஓட்டுல அவங்க வந்து 1 லட்சம் ஓட்டுக்கு மேல ஈஸியா அடிச்சுட்டு போயிருவாங்க. 1.25 லட்சம் ஓட்டு. ஆனா 2வது இடத்துக்கு ஏடிஎம்கே மட்டும் தான் வர முடியும், அங்க பிஜேபி வர முடியாது. பிஜேபி தான் வாய்ப்பே இல்லை. எந்த கட்சியாலும் வர முடியாது, ஏடிஎம்கே மட்டும் தான் வர முடியும். அந்த இடத்துல பிஜேபி போட்டி போட்டாலும் பிரச்சனை இருக்கு. போட்டி போட்டாலும் முக்குவாங்க அவங்க. இல்லைன்னா பாமகவும் அதுக்கு விரும்ப மாட்டாங்க. இந்த மாதிரி அடுத்து ஒன்றையும் பாருங்க, அடுத்த வருஷமே வந்து லோக்கல் பாடி எலெக்ஷனை வைக்கிறதுக்கு திமுக விரும்பலாம். ஏன்னா அவங்க வின்னிங்ல இருக்கிறதுனால. அப்படி வச்சாலுமே இந்த கட்சிகள்லாம் பிரச்சனை இருக்கு. திமுக அவங்கள ஸ்ட்ராங் பண்றதுக்கான என்னென்ன வாய்ப்பு இருக்கோ அதை பண்ணிட்டே இருப்பாங்க தொடர்ந்து. இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா ஓகே, இவங்க இப்படியே அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா திமுக தான் வாய்ப்பு அதிகம். கார்த்தி ப்ரோ, ஒன்னு சேர்றதுல இன்னொரு ப்ராப்ளம் இருக்குல்ல. இப்போ காங்கிரஸ்க்கு வந்து 4% தான் இருக்கு, அவங்களுக்கே 10 எம்பி 25 எம்எல்ஏ தராங்க. இப்போ பிஜேபி 11% ப்ரூவ் பண்ணனால அவங்க 15 எம்பி எம்எல்ஏ எலெக்ஷன்னா ஒரு 50-60 சீட்டு கேட்பாங்க. ரொம்ப மார்க்கெட் சண்டை மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க, தெரு சண்டை மாதிரி மாத்தி மாத்தி. சீட் ஷேரிங்லயே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. வரும் ஒரு வருஷம் ஆகுங்க சண்டை முடியறதுக்கு. பார்ப்போம் 2026 2 வருஷம் இருக்குல்ல, 2 வருஷத்துக்குள்ள ஏதோ ஒரு சண்டை போட்டு முடிவு போறட்டும். கார்த்தி 5-6 நாள் ஆகுது தலைவன் அண்ணனை காண, சீமானா ஏதாவது பேட்டி கீட்டி கொடுத்துருப்பாரு, அமைதியா இருக்காரு. அவர் ரொம்ப சந்தோஷத்துல இருக்காருங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. ரொம்ப அவருக்கு உண்மையிலே வந்து ஒரு 4 எம்பி ஜெயிச்சிருந்தா கூட இவ்வளவு மகிழ்ச்சி இருக்காது, அந்த அளவுக்கு மகிழ்ச்சியில இருக்காரு அவரு. இல்ல அதான் பேட்டி கொடுத்துருப்பாரு, தலைவன் ஆளையே காணாம. வருவாருங்க, இப்பயே பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இப்ப பேசுறதுக்கு ஏதாவது பாயிண்ட் இருக்கா? பேட்டி கொடுத்தா ஃபர்ஸ்ட் தம்பி விஜய் எப்ப மாநாடு வைப்பாரு அப்ப வந்துருவாரு, வழினா அதையே சொல்லிடுவாரு. நம்ம பையன் நம்ம தம்பி தமிழ் அப்படின்னு ஆரம்பிச்சிருவாரு. ப்ரோ முன்னாடி பேசி வச்சுட்டு வராங்களா இவங்க? உண்மையாவே ஏதாச்சும் கூட்டணி இருக்குமா நாம் தமிழர் கூட்டணி? கிட்டத்தட்ட விஜய் சீமான் கூட்டணின்றது கிட்டத்தட்ட உறுதிதாங்க, அதுல இருந்து மாற்றம்லாம் இருக்காது. இவரு ஒரு டென்ஷன் பார்ட்டி, இதெல்லாம் விஜய் சமாளிப்பாரா? வார்த்தை ஒரு ஆளு எனக்கு தெரியல. இல்ல நல்ல ஸ்ட்ராட்டஜி இதுதானே ப்ரோ. இது இளைஞர்கள் இருந்தாலும் ஷேர் ஆயிடும், அது கன்சன்ட்ரேட் ரொம்ப ரொம்ப சரியான முடிவுதாங்க அது. தனியா வந்து 234 தொகுதியில வந்து கேண்டிடேட் போடுறதோட இப்போ ஆல்ரெடி இருக்க ப்ரூவ் பண்ண ஒரு கட்சியோட நிற்கும் போது வந்து இதா இருக்கும். எங்க இடிக்கும் அப்படின்னா இவங்களுக்கு எவ்வளவு தொகுதி கொடுக்கறது, யார் வந்து இங்க முதல் வேட்பாளர், அதுல ஒரு பிரச்சனை இருக்கும். அது இவங்க 2 பேத்துக்குள்ள ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டாங்கன்னா பிரச்சனை இருக்காது. நீங்க கார்த்தி, நீங்க ஆஃப்டர் டிஎம்கே ரிசல்ட் வச்சு சொல்றீங்களா 2 பேர் கூட்டணி நல்லதுன்னு? ஏங்க 2 பேர் கூட்டணி வருவாங்கன்றது ஆரம்பத்துல போட்டுதானே இருக்கும். அப்ப நீங்க சொன்னீங்க, அது அப்ப எனக்கு என்னமோ நல்லதா பண்ணல அப்படின்னு சொன்னீங்க. இப்ப டிஎம்கே ஒரு ரிசல்ட்டுக்கு அப்புறம் சொல்றீங்களான்னு கேட்கறேன். இந்த ஸ்டாண்ட் இப்பயுமே நல்லதா படலைங்க. உண்மையிலே அவங்க 2 பேரும் கூட்டணி வச்சாங்கன்னா திமுக திரும்ப ஜெயிச்சிடும் ஈஸியா. சீமான் விஜய் ஒரு பக்கம், ஏடிஎம்கே ஒரு பக்கம், பிஜேபி கூட்டணி வராங்களா இல்லைன்னு தெரியாது, அவங்க ஒரு பக்கம். இப்படி ஓட்ட தனித்தனியா பிரிக்கிறீங்க. ஆனா திமுகவோட கூட்டணி அப்படியே இருக்கு அப்படின்னா என்ன நடக்கும்? அப்படியே தொக்கா அவங்களுக்கே போயிடும். தொக்கா போதோ இல்லையாங்க, 117 தொகுதி ஈஸியா ஜெயிச்சு போயிருவாங்கல்ல. அப்படி 200 ஜெயிக்கணும் 150 ஜெயிக்கணும்லாம் பிரச்சனை இல்லை. 114 அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க ஓட்டு பிரிக்கிறீங்க.
வாரணாசியில வந்து ரிசல்ட் போன எலெக்ஷன் ரிசல்ட் பாத்தீங்கன்னா 5 லட்சம் ஓட்டுல மோடி ஜெயிக்கிறாரு. இந்த எலெக்ஷன்ல வந்து 1.5 லட்சம் ஓட்டுல தான் மோடி ஜெயிக்கிறாருன்னு சொல்றாங்க எல்லாரும். அந்த ரிசல்ட் எடுத்து பாத்தீங்கன்னா மோடி ஓட்டெல்லாம் குறையல. அதே மோடி அப்பயே 6 லட்சம் ஓட்டு வாங்கிட்டாரு. இப்ப 6.5 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு. ஆனா என்னன்னா தேர்தல்ல 2019 சமாஜ்வாதி 1.5 லட்சம் ஓட்டு, காங்கிரஸ் 1.5 லட்சம் ஓட்டு, மாயாவதி 1 லட்சம் ஓட்டு. நம்பர்ஸ் எனக்கு கரெக்டா தர சொல்றேன். இப்படி வாங்கியிருக்காங்க. ஆனா மோடி வந்து அப்போ 1.5, இவர் 6 இருக்காது, 5 லட்சம் ஓட்டு டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சிட்டாருன்னு. இப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து நிக்கிறாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து நிக்கும் போது இவங்க வாங்கிட்டாங்க 4.5 லட்சமோ 5 லட்சமோ வாங்கிட்டாங்க. மோடி 6 லட்சம் வாங்குறாரு. அப்ப பாத்தீங்கன்னா மோடி 1.5 லட்சம் ஓட்டுல தான் ஜெயிச்சிருந்தது. அவர் ஓட்டு குறையிலங்க, இவங்க ஓட்டுலாம் சேர்ந்துருச்சு ஒரே இடத்துல. அவர் ஓட்டு அப்படிதாங்க இருக்கு. மோடியோட ஓட்டு குறையலங்க. மோடி ஓட்டு அப்படிதான் இருக்கு. 20,000 30,000 ஓட்டு தான் குறைஞ்சிருக்கு. பட் இவங்க என்னன்னா இவங்களோட ஓட்டு ஏறிடுச்சு. வித்தியாசம் பார்க்கும்போது என்னன்னா மோடி 5 லட்சம் ஓட்டுல போன எலெக்ஷன் ஜெயிச்சவர் இப்போ 1.5 லட்சம் ஓட்டுல தான் ஜெயிச்சிருக்காருன்னு வருது. காமராஜர் அப்படித்தானே ப்ரோ தோக்கடிச்சாங்க 1967ல. ஆப்போசிஷன் எல்லாம் சேர்ந்துக்கிட்டாங்க. அப்படி சேர்ந்தா மட்டும்தான் திமுக வீழ்த்த முடியும். இப்ப திமுக ஸ்ட்ராங்கா இருக்காங்க இல்லையா? ஆனா இவங்க இப்ப விஜய் சீமான் தனியா ஒரு 15-20%, ஏடிஎம்கேக்கு என்ன பண்ணாலும் 20% அவங்களுக்கான ஓட்டு, 20-40. பிஜேபி இந்த மற்ற அலைன்ஸ்லாம் வந்து ஒரு 10% எடுத்தா கூட, இந்த பக்கம் 50 போனா கூட அவங்க 40 ஜெயிச்சிட்டா 117 தொகுதின்றது ஈஸியா அடிச்சுட்டு போயிடுவாங்க திமுக. அப்படி எம்எல்ஏ எதுவும் வாங்க அறிக்கை கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எது எம்எல்ஏ எதுவும் சீட்டு வரல, விஜய் நின்ன இடத்துல எதுவும் பெருசா எம்எல்ஏ ஜெயிக்கல, விஜய் ஜெயிக்கலன்னா எகைன் சினிமா நடிக்க கூட வாய்ப்பு இருக்கு. இப்பயே சொல்ல முடியாதுங்க. இன்னும் 2 வருஷம் இருக்கு. அப்போ 2 வருஷத்துக்கு படம் இருக்கு. இந்த வருஷம் கோட் இருக்கு, அடுத்த வருஷம் வந்து வினோத் படம் இருக்கு. 2 படம் இருக்கு. 2026 பத்தி யோசிங்க. இல்ல அது சொல்லிருக்கல வேணான்னு எனக்கு ஒரு தோணும். சினிமாவில் நடிக்க மாட்டேன் அப்படி, என்ன வேணா மாறலாம்ல. அது 2026 வரைக்கும் சொல்லியிருக்காருங்க. அதுக்கப்புறம் நான் நிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல, அப்படி இல்லை. கார்த்திக் ப்ரோ, அண்ணாமலைக்கு எப்படி ஏடிஎம்கே டிஎம்கே சேர்ந்து வேலை பார்த்த மாதிரி விஜய்க்கும் பார்ப்பாங்கல்ல அவர் நிக்கிற தொகுதியில? அது அந்த டைம்ல என்ன மாதிரி ஸ்டாண்ட் எல்லாம் இருக்குன்றத பொறுத்து இருக்கு. இவர் வந்து எவ்வளவு அக்ரெசிவா திமுக எதிர்க்காரு அதெல்லாம் பொறுத்து இருக்கு. அவங்க என்னன்னா அண்ணாமலை ஜெயிச்சிட்டா பெரிய தலைவலியா இருக்கும்னு நினைச்சாங்க. அதனால வந்து அண்ணாமலை விட்டுட்டோம்னா நமக்கு பிரச்சனையா இருக்கும். 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்க. அந்த மாதிரி விஜய் வளர்ந்து வராரு, விஜய் வந்து விட்டுட்டீங்கன்னா அவர் வந்து அடுத்த எலெக்ஷன்ல பெருசாயிருவாருன்னு நினைச்சா அந்த மாதிரி வேலை பார்ப்பாங்க. உங்களுக்குள்ள ஒரு கூட்டணி இருக்கு. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ மகாராஜா என்ன மாதிரி பிளாட் ப்ரோ? அப்புறம் நீங்கள் படம் பார்த்துட்டீங்களா? படம் பார்த்துட்டேன் ப்ரோ, நல்லா இருக்கும் படம். ஓகே, ஏதாவது புதுசாக எதிர்பார்க்கலாமா சேதுநாட்டிலேருந்து? ஸ்க்ரீன் பிளேயோ புதுசாக எதிர்பார்க்கலாம், பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். அவருடைய பர்ஃபார்மன்ஸ் தான் படமே. ஹீரோவா என்னத்துக்கு புதுசா பாக்குறீங்க? அப்படி வில்லனாதான் இல்ல இந்த படத்துல எமோஷனலா இருக்கும். அவரோட கேரக்டர் எமோஷனலா இருக்கும். ஸ்கிரீன் பிளேவா கொஞ்சம் புதுசா இருக்கும். ஸ்கிரீன் பிளேவா ஒரு புது ட்ரை பண்ணிருப்பாங்க, நான் லீனியரா ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க, நல்லா இருக்கும். அவர் பர்ஃபார்மன்ஸ் தான் படமே. அந்த பிரீமியர் கன்ஃபார்ம் ஆச்சா ப்ரோ? எமோஷனல் இது என்ன நிறைய பேர் சொல்றேன், எதுக்கு திரும்ப ஹீரோவா நடிச்சுக்கிட்டு விஜய் சேதுபதி தான் செட் ஆகாதுன்ற ஒரு பிம்பத்தை விஜய் சேதுபதியே கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஆளுக்கு ஹீரோவே வேலைக்கு எதுக்கு நடிச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி அவரே கெடுத்துக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் 2 படம் ஓடுச்சுன்னா சரியா பாருங்க. இங்கேயோ இருந்த அரவிந்த் சாமி திடீர்னு வந்து தண்ணியூர் ஒன்றுலாம் வில்லன் நடிக்கிறாரு. ஹிட் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5-6 படம் ஹீரோவா நடிச்சுட்டு போயிட்டாரு. அந்த மாதிரி படம் ஓடுறத பொறுத்துங்க. படம் ஓடிச்சுன்னா அதுக்கப்புறம் அப்படியே ஆயிடும். அரவிந்த் சாமின்னு ஏதாவது, ஆனா இப்ப ஆளு சைலண்ட் ஆகிட்டாரு. ஒன்னும் பெருசா படம் பெரிய அளவுல ஒரு பெரிய வெற்றியான மாதிரி இல்ல. விஜய் சேதுபதிக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு இல்லையா, அது மெயின்டைன் ஆகும். ஆமா அது இருக்கு.
அது நல்லாவே இருந்துச்சு ஒரு ஸ்டேஜ்ல, ரொம்ப டாப்ல இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் அப்படியே இதாயிருச்சு. ஹலோ கார்த்திக் ப்ரோ, கேக்குதா ப்ரோ? ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இப்ப இது சீமானும் விஜயும் கூட்டணி வச்சிருந்தா இவர் பேசுறதெல்லாம் இவர் மாத்திப்பாரா ப்ரோ? சீமான் இந்த பச்சை மட்டை இந்த மாதிரி காமெடியா பேசுறதெல்லாம் மாத்திப்பாரா, இல்ல அவரோட நிலைப்பாடு பேசுறதெல்லாம் மேட்ச் ஆகும்ல அவங்களுக்குள்ள? நீ சொல்லுவாரு, தம்பி விஜய் நீ கவலைப்படாத, இந்த நாடு நம்மகிட்ட சிக்கிச்சு. அதான் இந்த இந்த மாதிரி பேசுறதெல்லாம் அவங்களுக்குள்ள எப்படி செட் ஆகும்னு நினைக்கிறீங்க? இல்ல மக்கள் எப்படி அதை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ப்ரோ? கேக்குதா ப்ரோ? இல்ல கண்டிப்பா மாத்தி பாருங்க, நிறைய விஷயத்த மாத்திப்பாரு. கேம்பெயின்ல இருந்து எல்லா விஷயத்தையும் மாத்திப்பாருல, மாத்தாமலாம் இருக்க மாட்டாரு, எல்லாத்தையும் மாத்துவாரு. இந்த டைலாக் சொல்லுவார், அண்ணாக்கு எம்ஜிஆர், அண்ணனுக்கு நீடானவர். அது சிம்புக்கு சொன்னது. இதுவும் சொல்லுவார் பாருங்க இவருக்கு விஜய்க்கும். சொன்னாலும் சொல்லுவாரு. அதெல்லாம் விஜயே சொல்ல வச்சாலும் சொல்ல வைப்பாரு, தம்பி ஏதாவது சொல்லுப்பா அப்படின்னு. ஆனா தோழர் பேசுனதுல ஒண்ணு செம காமெடி கருத்து. காமராஜரை விட அண்ணாதுரையும் கலைஞரும் மிகப்பெரிய சேவை பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு. அப்ப தூங்கிட்டீங்களா என்னன்னு தெரியல. இதெல்லாம் கேட்கலங்க, நேற்று நினைச்சா இதெல்லாம் எனக்கு தெரியல. எப்ப இதெல்லாம் தூங்குனே சொன்னாங்க. எனக்கு ஞாபகம் இல்லை. காமராஜர் எனக்கு ஒரு சில விஷயத்துல மட்டும்தான், மற்றபடி அண்ணாதோட கலைஞர் தான் ரொம்ப பெரிய ஆளுங்க. காமராஜரும் அந்த அளவுக்கு ஒண்ணுமே இல்லை, ஒர்த்து இல்லை. என்னென்னமோ பேசினாரு ப்ரோ, இன்னும் புரியல ப்ரோ. எதுவுமே கேட்கலங்க. அண்ணாதுரை சொன்னா கூட ஓகே, எப்ப தூங்குனேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. கலைஞரையும் சேர்த்துக்கிட்டாப்புல. அண்ணாதுரை கூட ஓரளவுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனா கலைஞர் தான் லிஸ்ட்ல எடுத்துக்கிட்டாரா, அதை சிரிப்பாரு. சாப்பாடை பிடிக்கிட்டாரு சொன்னாரு. யார் காமராஜரா யாரு சொன்னாரு? அண்ணாதுரை தான் கலைஞர் தான் பெஸ்ட். அவருக்கு விஜய் பிஜேபி வாழ்த்து சொன்னோன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாரு. இல்லைங்க, விஜய் பிஜேபி வாட்ச் சொல்றது ரொம்ப கேஷுவலா எல்லாரும் சொல்ற வார்த்தைங்க அது. இப்போ 3 டைம் தொடர்ந்து பிரைம் மினிஸ்டர் இருக்குன்றது கிட்டத்தட்ட இந்தியாவில ரெக்கார்டுங்க. நேரு பண்ணியிருக்காருன்னா, நேரு வரும்போது எந்த கட்சியுமே கிடையாது, ஒரே கட்சி தான் காங்கிரஸ். அவர் 3 டைம் பிரைம் மினிஸ்டர் ஆகிறாருன்றது ஓகே. இப்போ எதிர்கட்சியா ஜெயிச்சு கட்சியே இல்லாம ஒரு கட்சி வருது, அந்த கட்சி 3 டைம் தொடர்ந்து வந்துட்டோம். இப்போ கிரிக்கெட்டே ஆட தெரியாதுங்க யாருக்கும். அப்போ நான் ஃபர்ஸ்ட் கிரிக்கெட் ஆரம்பிச்சோன்னா ஃபர்ஸ்ட் 3 வேர்ல்டு கப் நான் தான் ஜெயிச்சேன் அப்படின்னு பேசினா இது பேச்சா? 15 டீம் 10 டீம் போட்டி இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நான் 3 டைம் ஜெயிச்சிட்டேன்றதான பேச்சு. அப்படி பண்ணிருக்க சாதனை பண்ணிருக்காரு மோடி. எத்தனை பேருக்கு தெரியும்? அப்படி அப்படி ஒரு ஒரு இந்தியாவில் பிரைம் மினிஸ்டரே எடுத்து பாருங்க, எத்தனை பேர் இருக்காங்க இந்த மாதிரி தொடர்ந்து 3 அடுத்த எலெக்ஷன் ஜெயிக்க முடியாது யாராலையும். இங்கே மைனாரிட்டி தானே காங்கிரஸே மன்மோகன் சிங் 2 எலெக்ஷன் மைனாரிட்டி தானே, ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் சரி 2வது எலெக்ஷன் சரி. அப்புறம் தொடர்ந்து 3ஆம் டைம் பிரைம் மினிஸ்டர் ஆகிறன்றப்போ அது வாழ்த்துறது என்ன இருக்கு? அவர் சும்மா வாழ்த்து சொல்றதுல என்ன இருக்கு? ஏன் அது ஸ்டாலின் தான் சொல்லியிருக்காரு, இவர் தான் சொல்லியிருக்காரு, எல்லாரும் சொல்லிடுவாங்க. அதுல கொஞ்சம் விஜய் ஃபேன்ஸ் அப்செட். கார்த்தி ப்ரோ, மைனாரிட்டின்னு கதறிட்டு இருக்கானுங்க, எப்படியும் வர தீபாவளிக்குள்ள மெஜாரிட்டி ஆயிரும்ல, அப்ப இன்னும் கதறுவானுங்க. நியாயப்படி மோடி பதவியே வேணான்ட்டு போயிடணுமா, நான் மைனாரிட்டியில ஜெயிச்சா அந்த பதவி வேணான்னு ஓடிடணும், பதவி ஏற்றாருன்றாங்க. அப்பா சாப்பிட்டு ஏன் அது முழுக்க முழுக்க மோடி மேல இருக்க விருப்புங்க, அது ஓகே. அதெல்லாம் எவ்வளவோ பார்த்தாச்சு. மோடிக்கு தெரிஞ்ச எதிர்ப்பு மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறத்துல இருந்து இப்போ வரைக்கும் யாருக்கும் இல்லை நினைக்கிறேன். அப்படி 15 வருஷம் இருக்காரு. காரணம் அவர் ஜெயிச்சிட்டே இருக்காருன்றத கோவம் தான், வேற ஒன்றும் இல்லை. அவர் ஜெயிச்சிட்டே இருக்காரு, திரும்ப திரும்ப ஜெயிக்கிறாருன்ற விருப்பம் தான். ஆனந்த் பாபு கண்ணாடி பார்த்து சொல்லுவாருல்ல, தோத்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னு. பட் ஆனா இந்த எலெக்ஷன் கொஞ்சம் இதுதானே ப்ரோ, மைனாரிட்டி தானே.
கண்டிப்பா இந்த எலெக்ஷன் பின்னாடி தான், அதுல மாற்றமே இல்லை. அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஆமாங்க, அது உண்மைதானங்க. நான் அதனாலே ஒத்துக்கிட்டேன். எதுனா இருக்கு. இல்ல இல்ல இந்த இதே சொன்னாரு சொல்றேன். இப்ப யாரோ 79 பேசுனாங்க, நான் ராகுல் காந்தி கூட உங்ககிட்ட கேட்கிறேன். நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்க, ஓகே ஃபைன். பட் கீழே இருக்கிறாங்க இன்னும் பண்ற மாதிரி தெரியலையே. ஆமாங்க, ப்ரோ நீங்க அந்த இங்க பின் பாருங்க, அந்த நீங்க பின்னடைவுன்னு சொன்னா நான் ஒத்துக்குவேன். ஆனா நீ தோத்துறேன்னு சொன்னா நான் ஒத்துக்க முடியாது. சரியா? இல்ல 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 இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் பின்னாடி 10 தான் நான் வருஷம் சொல்றேன். ஆட்சியில, அதான் 10 வருஷம் ஆட்சியில இருந்ததுக்கு அப்புறமும் குறைஞ்சிருக்கானா குறைஞ்சிருக்குதான். ஆனா நீங்க என்ன குறைச்சு ஜெயிச்ச மாதிரி நீங்க பேசக்கூடாது. ஐஎன்டி அது அலைன்ஸ் வந்து கரெக்ட். மொத்தமும் நின்று வாங்கினதே 234 தான். ஆனா பிஜேபி தனி நின்று வாங்கினது இல்ல 240. ஆமா அப்படி நான் சொல்ல மாட்டேன். பட் இந்த வாட்டி அப்படி நீங்க அடி பார்த்தாலுமே இவங்க வாங்கிருக்கீங்க. அதிகம் தான். அப்படி பார்த்தாலுமே இவங்க அதிகம் தான். கார்த்தி ப்ரோ அந்த அந்த 6 மாசத்துக்கு முன்னாடி எலெக்ஷன்ல வந்து சிம்டம்ஸ் தெரிஞ்சிருந்ததுன்னா அப்பவே கரெக்ட் பண்ணிருப்பாங்க. பயங்கரமா வேலை பார்த்திருப்பாங்க. ஆமா, இப்போ வந்து அவங்க அலையன்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருச்சு உத்தரப்பிரதேஷ்லயும் மகாராஷ்டிராலையும். கண்டிப்பா அதை கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணி கொண்டு வந்துருவாங்க. கடைசியா காங்கிரஸ் 240 வாங்கி 40 வருஷம் ஆகுது. ஆனா அதை பெரிய தோல்வின்னு கொண்டாடிட்டு இருக்கானுங்க. அது ஒண்ணு சொல்லுவாங்க கார்த்தி, ப்ரோ அதான் அதானி அம்பானியை வாழ வச்சிட்டாரு. அம்பானியை வாழ வச்சு அம்பானி காங்கிரஸ் டைம்ல பிச்சைக்காரனா இருந்தாங்க, இப்போ கோடீஸ்வரன் ஆயிட்டாங்க. அதெல்லாம் எலெக்ஷனுக்கு முன்னாடி பேச வேண்டியது முடிஞ்சு போச்சு. 5 வருஷம் கழிச்சு அப்ப இன்னமும் பேசிக்கலாம். அதேதான் சொல்றாங்க. ஒரு ஏன் ஓட்டு 4 போட வருஷம், ஒருத்தரை கேட்டேன், 4 வருஷம் கழிச்சு பேசிக்கலாம். 4 வருஷம் கழிச்சு பேசிக்கலாம். இல்ல கடைசி 6 மாசம் ஏன் கழிச்சு. உனக்கு பிஜேபி பிடிக்கலன்னு கேட்டது கார்த்தி, அம்பானி வாழ்ந்துட்டாங்க பிஜேபி அதனால பிடிக்கல. காங்கிரஸ்ல பிச்சை அது எடுத்துட்டு இருந்தா எப்பயுமே இருக்குங்க. அதை அது விட்டு எப்பயுமே இருக்கும். காங்கிரஸை பத்தி இல்ல பேச. அது எப்பயுமே இருக்கும். எப்பயுமே இருக்கும். எப்பயுமே இருக்கும். ஹியூமன் நேச்சர் இதுதான். எவனா ஒருத்தன் ஆடி கார்த்திக் கார்ல ப்ரோ போயிட்டு இருப்பான், அவனை பார்த்து உங்களுக்கு காண்டாகும். நம்ம பைக்ல போனோம், அவன் ஆடி கார்ல போறவனுங்களாம் அப்படித்தான்டா திமுரு பிடிச்சவனா இருப்பானுங்க. என் ஃப்ரெண்டெல்லாம் ஒருத்தன் இருக்கான், இந்த மாதிரி தான் பார்த்தாலே காண்டாயிருவான். நல்லா மொழுன்னு வெள்ளையா வரானுங்கல்ல, மீசை இல்லாம ரன் உங்களை பார்த்தாலே காண்டாயிருவான். ஏன்டா அவனெல்லாம் பார்த்தா காண்டா வர அப்படின்னு. அவனெல்லாம் பார்த்தாலே எனக்கு கோவமா இருக்கு. அந்த கார்த்திக் ப்ரோ மணி அதானி கதை கூட ஆரம்பிச்சிட்டாரு ரீசெண்டா ஆல்ரெடி. மணி கதை ஆரம்பிச்சிட்டாரு ப்ரோ. நிதிஷ்க்கு மோடி காலில் விழுந்தாருல, அதை வச்சு. ஏங்க அந்த ஆள் கதறினாலும் கடைசி வரைக்கும் டிஎம்கே 40-40 ஜெயிச்சு கரெக்டா சொன்னாங்க. அதுதான் எனக்கு நம்பிக்கையில 40-40 டிஎம்கே வந்துரும். அந்த நீங்க விஷயத்துல மணி மோடியோட அராஜக ஆட்சி தொடரும்னு பேட்டி கொடுத்திருக்காரு இன்னைக்கு. ஆமா, அதே மினிஸ்டர் கொடுத்தோன்னா எல்லாரும் ஆப்போசிட் அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மோடி இன்னும் திருந்தலாமாமா அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. திரும்ப இதாயிரும் அப்படின்னு. கார்த்தி ப்ரோ, ராயன் எல்லாம் பேச ரிலீஸ் டேட் போட்டாங்க பாத்தீங்களா? கார்த்தி ப்ரோ, அவர் பேசுறாரா? இல்ல பேசல bro. கார்த்திக் ப்ரோ கேட்கல ப்ரோ, நீங்க பேசுறீங்களா என்ன? இல்ல அவர் போன் பேசிட்டு இருக்காரு, ஐயப்பன் சொன்னாப்படி. ஓகே. ஐயப்பன் என்ன இது வேர்ல்டு கப் ரொம்ப குரூஷியலா போயின்னு இருக்கு. என்ன குருஷன் ப்ரோ, நல்லாதானே ஆமா ப்ரோ, நல்லாதான் இருக்கு பாக்குறதுக்கு. சவுத் ஆப்பிரிக்கா 4 ரன்ல ஜெயிச்சுக்கிறாங்க போலி. அது நியூயார்க் பிச்ல மட்டும்தான் ப்ரோ, மத்த பிச்லாம் நல்லா தான் இருக்கு. பட் நல்லா இருக்கு ஓகே பாக்குறதுக்கு. என்ன ஏப்ரல் ப்ரோ, நேற்றுக்கு மேட்ச் முடியறதுக்கு முன்னாடி சில பேர் வாய் விட்டு செம்மையா வாங்கி கட்டினாங்க போல இருக்கே. ஆமா ப்ரோ, ஐயோ ஒவ்வொரு வாய். ப்ரோ பட் நல்ல கேப்டன் ரோஹித் நல்லா தெரிஞ்சு ப்ரோ கேப்டன்சி. ஒரு லோ ஸ்கோர் டிஃபெண்ட் பண்றது இட்ஸ் நைஸ்.
அவன் எப்போதுமே பாக்குறதுக்கு நல்லா காமா இருந்தது. இருக்கான் ப்ரோ. ஆமா கடைசி வரைக்கும் காமா இருக்கான் பாருங்க. இல்ல இந்த டாஸ் போடுற வரைக்கும் அந்த ப்ரெஷர் இல்ல அவன்கிட்ட. அவன் பாட்டுக்கு ஜாலியா கூலா ஹேண்டில் பண்றான். நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. பும்ரா கடைசி வரைக்கும் வச்சதெல்லாம் செம்ம மூவ் ப்ரோ. கரெக்டா யூஸ் பண்ணலாம். Yeah, yeah. ஆனா யுஎஸ் உள்ள வந்துடுவாங்க போல, பாகிஸ்தான் வெளில போயிடுவாங்க போல. இல்ல அதுக்காகவே நம்ம யூஎஸ் தோக்கலாம், தப்பு இல்ல. இல்ல யுஎஸ் அயர்லாந்து ஜெயிச்சிருவாங்க எப்படி இருந்தாலும். ஆனா இன்னொரு குரூப் தான் சரியான குரூப்பா இருக்கு. ஸ்காட்லாந்து தான் இங்கிலாந்து தானே, அதான் நல்லா இருக்கு. இங்கிலாந்து ஒரு மேட்ச் ரைன் அடி வாங்கிச்சு பாவம். நீ வேற நம்ம செம்மையா இருக்கும். நம்ம யோசிச்ச தோத்து அயர்லாந்து நம்ம ஜெயிச்சிட்டோம்னா பாகிஸ்தான் அவுட் இல்ல. அப்படி இல்ல ப்ரோ, யுஎஸ் ஒரு மேட்ச் ஜெயிச்சாலே உள்ள ப்ரோ. ஒரு மேட்ச் நம்ம அயர்லாந்து இந்தியா கூட யார் கூட ஜெயிச்சாலும் உள்ள, ஒரு மேட்ச் ஜெயிச்சா உள்ள யுஎஸ். அப்ப பாகிஸ்தான் கஷ்டம் தான். ஆமா கஷ்டம் தான். இந்தியாவுக்கும் நல்லா இருக்கு, யுஎஸ்க்கும் நல்லா இருக்கு. ஸோ டவுட் தான். ஜெய்ஸ்வால் வரணுமா ஓப்பனிங்? கோலி செகண்ட் ஒன் இறங்கலாமா? இதே ஓகே தான். இந்த துபையை மட்டும் இது பண்ணணும். பட் ஒன் மேட்ச் துபை மட்டும் சொல்ல முடியாது இல்ல, எல்லாரும் நல்லா பண்ணலையே ப்ரோ. அது ஓகே, கேட்ச் விட்டானே. கேட்ச் விட்டதால நம்ம ஜெயிச்சானுங்க ப்ரோ. அதெல்லாம் என்ன ப்ரோ, அப்படியே மேட்ச் முடிஞ்சிருக்கு ப்ரோ. ரிஸ்வான் தான் இவங்க அடிச்சே விட்டுருக்காரு. முக்கியமான மேட்ச் பெரிய ஸ்டேஜ் எல்லாம் ஸ்கை சொதப்பிடுறான் தொடர்ந்து. ஆமா ஆமா, ரிஷப் பண்ட் மட்டும் தான் நல்லா ஆடினா இருக்கும். வெஸ்ட் இண்டீஸ் போனாதான் தெரியும் என்ன பண்றாங்க. இந்த பிட்ச்லயே யாருனால ஒண்ணு தெரியும். யுஎஸ்ஏ கூட எங்க மேட்ச்? இங்கதான் இல்ல. ஆமா, அடுத்த மேட்ச் தான் இங்க வேற போறாங்க, புளோரிடா போறாங்க, கனடா கூட. ஓகே ஓகே. இன்னைக்கு என்னமோ ஒரு 2-3 சேஞ்சஸ் பண்ணா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போலான்னு தோணுது. சூப்பர் இப்போதைக்கு மாத்த மாட்டாங்க ப்ரோ, சூப்பர் 8ல தான் மாத்துவாங்க. மாத்தலாம். வெஸ்ட் இண்டீஸ் பிக்சர் தான் ஸ்பின்னர்ஸ் எடுத்துன்னு வருவாங்க போல. ஓகேங்கதா, சொல்லுங்க. போன வந்துருச்சு. கார்த்தி, ஒரு டவுட். இப்ப சிவகார்த்திகேயன் வேற சிம்புக்கு தனுஷ் மார்க்கெட் கம்மி தானே? இல்ல ப்ரோ, அது படத்துக்கு படம் மாறுது. இப்போ திருச்சி டம்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் கலெக்ஷன். இவர் டானுக்கு நல்ல கலெக்ஷன், இவருக்கு திருச்சிரம்புலேயே ஒரு சூப்பர் கலெக்ஷனு. அயலான வந்து எஸ்கே படம் அதிகமாக போச்சு, கேப்டன் வந்து கம்மியாக போச்சு. அந்த மாதிரி படத்துக்கு படம் மாறுது. ஸ்டேபிளா இவர் தான் பெரிய ஆள் அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் சொல்ல முடியாது. ஸ்டேபிளா இவர் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவர் குழந்தை ஃபேமிலி ஆடியன்ஸ் கொஞ்சம் அதிகம், தனுஷ் கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, திருச்சி டம்லாம் பார்த்தீங்கன்னா அதோட கலெக்ஷன் அதிகமாச்சு. ஓகே ஓகே ஓகே. கார்த்தி ப்ரோ, ராயன் டேட் விட்டாங்க பாத்தீங்களா? ரிலீஸ் டேட் பார்த்தேன் ப்ரோ. இந்தியன் முடிச்சு 2 வாரம். ஆமா, இந்தியனே 3 to 4 வீக்ஸ் நல்லா ஓடும். அது எதுக்கு நடுவில் எடுத்துட்டு வந்துட்டு
அந்த வாரம் தனுஷோட பர்த்டே இருக்கு நினைக்கிறேன், அதனால. ஓ ஓகே ஓகே. கொஞ்சம் வருஷமாவே அவரோட மார்க்கெட் நல்ல ஸ்டேபிளா இருக்கு, இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஸ்டேபிளா இல்லை, இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. எனக்கு கார்த்திக் ப்ரோ தம்பி எதுவும் ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் போடலையா அதுக்கப்புறம் சவால் விட்டு போனாரு? கார்த்தி வேட்டையின் ஓடிடி எவ்வளவு போயிருக்கு? வித்திருக்குன்னு சொன்னீங்க. கரெக்டாக நம்பர்ஸ் தெரிலங்க, நம்பர்ஸ் தெரிஞ்சா போட்டிருப்பேன், நம்பர்ஸ் தெரியல. அமேசான் வித்துட்டாங்கன்ற மாதிரி தெரியும், அவ்வளோதான். ப்ரோ கார்த்திக் ப்ரோ நாம் தமிழர் வந்து ஓட்டு வாங்கினாங்க ப்ரோ, ஆனா சீமானே ஏன் ப்ரோ தோக்குறாரு? அதான் ப்ரோ ஆச்சரியமா இருக்கு அவர் தொகுதியிலே. அவர் தானே ப்ரோ பெரிய, அவரை மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டுல, அவரே எப்படி தோக்குறாரு? பேசுறாரா? இல்ல இல்ல போன் போல. ஜான்சன் யாரை கேட்டீங்க? சீமானா? ஐயப்பன் கார்த்தி இருக்காருங்களா? கால் ப்ரோ கால் வந்துச்சு. ஓகே ஓகே. சொல்லுங்க, ஒரு ஃபோன் வந்துச்சு. கேக்குதா கார்த்திக் ப்ரோ? அவரு ஜான்துரை ஒரு கேள்வி கேட்டாரு கார்த்தி, சீமானே ஜெயிக்காம இருக்காரு, மத்தவங்க தோத்தா கூட பரவாயில்ல, ஏன் சீமான் ஜெயிக்கலையே அப்படின்னு கேட்டாரு. என்னங்க இருக்கு, ஓட்டு வரல, ஜெயிக்கல, அவ்வளவுதான். அந்த அளவுக்கு இன்னும் கட்சி வளரல, அதனால. பட் அடுத்த எலெக்ஷன்ல வாய்ப்பு இருக்கு அவர் ஜெயிக்கிறதுக்கு. விஜய் கூட கூட்டணி வச்சா ஜெயிச்சிருவார்ல ப்ரோ. நம்பிக்கை வர மாட்டேங்குது பிரதர். அது நம்பிக்கை வந்தாதானே ஓட்டு போடுவாங்க. இப்போ சரி யங்ஸ்டர்ஸ்ல அவர் பேச்சுல மயங்கி அவர் ஓட்டு போடுறாங்க. சரி ஜென்ரலா இருக்கிறவங்க 30+ இருக்கிறவங்க எல்லாம் அந்த நம்பிக்கை வரவங்க யாரா இவங்க போய் சொல்லி சுத்திட்டு இருக்காங்க. இல்லைங்க ப்ரோ, என் ஃப்ரெண்டு தான், எனக்கு 34, என் ஃப்ரெண்டு தான் சீமான் ஓட்டு போட்ட காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் சீமானுக்கு மட்டும் தான் போடுறான். இத்தனையும் நல்ல வெல் செட்டில் ஆன ஆளு, கோடீஸ்வரன், நான் சீமானுக்கு மட்டும் தான் போடுவேன் அப்படின்றான். நிறைய பேர் என் சைட்ல போறோம் அப்படின்னு. ஓகேவா? கேக்குதுங்க.
ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இந்த படத்துல ரெண்டுக்கு என்னென்ன update வருது? என்னென்ன படம்? போக்கிரி போக்கிரி துப்பாக்கி இந்த படம் இல்ல ப்ரோ, அப்டேட் கேட்டேன். 69 அப்டேட் அப்டேட்டா? வரும்னு சொல்றாங்க. இந்த படத்துல இருந்து அப்டேட் செகண்ட் சிங்கிள் வேற வரும்னு சொல்றாங்க. அப்படி எல்லாம் விடுவாங்களா? வரும் கோட்ல இருந்து ஏதோ அப்டேட் வரும் கண்டிப்பா. அப்புறம் 69 எதுவும் வரும்னு சொல்றாங்கல்ல, ரெண்டும் சேர்த்து விடுவாங்களா? 69 வந்து அனௌன்ஸ்மெண்ட்டா மட்டும் வந்துட்டு விட்டுரும். இந்த கோட் வரப்ப எப்படி அனௌன்ஸ் பண்ணாங்க அந்த மாதிரி வந்தா வரலாம். அதாங்க ரெண்டு படம் இப்படி தளபதி பண்ண மாட்டேங்குது, கேப் விட்டு பண்ண. இல்ல லியோக்கு முன்னாடி கோட்டோட அனௌன்ஸ் பண்ணுச்சுல அந்த மாதிரி. அது மேல வந்துச்சு ப்ரோ, ஆனா பர்த்டேக்கு ஏதாவது ஒண்ணு தானே வரும். அதாங்க ரெண்டு வரும்னு சொல்றாங்க. அவன் ஒண்ணுதான் வரும். கார்த்தி ப்ரோ, கல்கி ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் எக்ஸ்பெக்டேஷன் ஏதாச்சும் அதிகமா இருக்கா? சிஜி எல்லாம் சூப்பரா இருக்கு, மேக்கிங் சூப்பரா இருக்கு. படம் தியேட்டர்ல பார்க்கலாம் அந்த மாதிரி இருக்கு. கமல் கெட்டப் எப்படி இருங்க? கமல்ன்றது நீங்க சொன்னாதான் தெரியும். திடீர்னு காட்டி இது யார் மாதிரி இருக்குன்னு கேட்டீங்கன்னா கமல் மாதிரி இல்லை. யாருங்க அது அப்படின்னு கேட்பான். அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த அசாவதாரத்துல அந்த பாட்டியோட பிரதர் பாட்டியோட பிரதரா? இல்ல அதான் இப்ப திடீர்னு காட்டி இது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியாதுன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி தான் இருக்கும். பிரபாஸ்க்கு இது ஓடியே ஆகணும்ல ப்ரோ. 4-5 படமா சரியா போல. கண்டிப்பா இதுவும் ஓடலன்னா ஒரு பேன் இண்டியா மார்க்கெட்டு இதெல்லாம் விட்டுட்டு திரும்ப போய் தெலுங்குல அமைதியா நல்ல படம் நடிச்சுட்டு அந்த மாதிரி இருக்கலாம். அதான் கார்த்தி, அடுத்த பேன் இந்தியா சலார் 2 இருக்குல்ல. சாட்டோலாம் இல்லை ப்ரோ. ஸ்பீக்கர்ல ப்ரோ, இந்த படத்துக்கு எவ்வளவு பட்ஜெட்டா இருக்கும் கல்கி? அவங்க சொல்றாங்களே 700 கோடி நம்ம சொல்றாங்களே. இதான் ஹையஸ்ட் இல்ல இந்தியன் ஹிஸ்டரியிலே. ஆமா ஹையஸ்ட் பட்ஜெட் தான். 700 கோடி எல்லாம் போட்டா இங்க இருந்து ப்ரோ வெளில வரும். லைக் அது இன்ட்ரெஸ்டே உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்குமே ஒரு வருஷத்துக்கு. அதெல்லாம் சேர்த்து கூட சொல்லலாம் தெரியல. எப்படியும் 700 கோடினா உங்களுக்கு கார்த்தி 1000 கோடி வந்தா கூட ஓகே இல்ல? ஓவராலா வேர்ல்டு ஃபுல்லா நல்ல கலெக்ஷன் தானே. வரணும் கண்டிப்பா, அந்த அளவுக்கு வரணும். வந்தாதான் நல்லா இருக்கும். ஏன்னா டிஜிட்டல் மார்க்கெட்ல கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இப்போ. ஓகே ஓகே ஓகே. என்ன ப்ரோ கார்த்தி, விடாமரிச்சு தீபாவளி தானே ப்ரோ? ஆமா தீபாவளி தான் பிளான். தீபாவளி ரிலீஸ். பிரிச்சுட்டாங்கல்ல அத. ஆமா சேர்த்துதான் சொல்லியிருக்காங்க. அதான் அப்பனா அவங்க ஈஸி தான். ஒரு பார்ட்டுக்கு 700 தான் கஷ்டம். இப்படிதான் சலாரும் பண்ணாங்க. இல்ல ப்ரோ, இப்படிதான் சலாரும் நினைச்சிருப்பாங்கல்ல. ப்ரோ செகண்ட் பார்ட் சலார் வந்து ஷூட் பண்ணலன்னு நினைக்கிறேன் ப்ரோ. இது வந்து இதுக்கு வந்து ஷூட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கல்கி கொஞ்சம் ஷூட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஆனா படம் பார்க்கும்போது எனக்கு ஏதோ கோச்சடையன் வைவு தான் ப்ரோ வருது ட்ரெய்லர் பார்க்கும்போது. ப்ரோ கோச்சடையான்லாம் கிராஃபிக்ஸ் ரொம்ப மோசம் ப்ரோ. பொம்மை படம் மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் பரவாயில்ல. மேக்கிங்லாம் சூப்பரா தான் போகுது. கதை தான் இல்ல அதான் கதை.
பட் நாகேஷ்ன்றதுனால கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. ஒரு கொஞ்சம் இல்ல டைரக்டர் மேக்கிங்லாம் ஓகே, கமல் கெட்டப் போட்டு தான் பிடிக்கல, மற்றபடி ஓகே. ஐயோ கமல் கெட்டப் ஆனா நிறைய இன்ஸ்பிரேஷன் இருக்கு ப்ரோ. கேரக்டர் இல்லாம ஹாலிவுட்ல இருந்து இன்ஸ்பயர் பண்ணி தான் எடுத்திருக்காங்க போல. இந்த அமிதாப் கேரக்டர் வந்து அந்த லார்ட் ஆஃப் ரிங்ஸ்ல ஒருத்தர் இருப்பாரு. ஸோ அவர்கிட்ட இருந்தா எடுத்துக்காருன்னு நினைக்கிறேன். பட் நம்ம இந்தியன் மித்தாலஜில ஒரு துரோணாச்சாரியர் தான் இருக்காரு. சிரஞ்சீவி கார்த்தி ப்ரோ, எனக்கு ஒரே ஒரு டவுட், இது கேட்கலாமான்னு எனக்கு தெரியல. பட் என்னன்னா, இப்போ ரீசெண்டா ஒரு 4-5 போட்டோ பார்த்தேன் டிவிக்கோடது. ஆக்சுவலி புஷி ஆனந்த் யாரு பிரதர்? ஏன்னா அவர் போஸ்டர்ல எல்லாம் அவரோட மூஞ்சி அவ்வளவு பெருசா போட்டிருக்காங்க. விஜய் மூஞ்சி கம்பேர் பண்ற அளவுக்கு ஒரு 3/4 போட்டிருக்காங்க. அவ்வளோ இம்பார்ட்டன்டான ரோலா? அந்த விஜய் மக்கள் இயக்கத்தை வந்து டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணுறது அவர் தான். கண்ட்ரோல்னா அதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது அவர் தான். வயசு எப்படி 60க்கு மேல இருக்கும்ல அவருக்கு? இருக்கும் கிட்டத்தட்ட இருக்கும், 50க்கு மேல இருக்கும், அது தெரியல. இல்ல இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணுமா இல்ல என்ன, ஏதாச்சும் அவ்வளவு பெரிய ஆளா? அது இல்லை அதுவும் அப்படிலாம் கிடையாது. அவர் பாண்டிச்சேரியில வந்து எம்எல்ஏவா இருந்தார். புஷி ஸ்ட்ரீட்டோட எம்எல்ஏ. அந்த ஸ்ட்ரீட்டோட பேர் வந்து புஷி. பாண்டிச்சேரியில ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு, அதோட எம்எல்ஏவா இருந்தா, அதனால தான் புஷி ஆனந்தன் வந்துச்சு. அது இப்போ இல்லை, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தார் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் விஜய் மக்கள் இயக்கத்தில் சேர்ந்து அதுக்கப்புறம் அந்த மக்களே அவர் சொன்னாதான் கண்ட்ரோல் ஆகுறாங்க. ஸோ அவர் தான் ஆர்கனைஸ் பண்றாரு எல்லாத்தையும். ஸோ அதனால டோட்டலாக அந்த ஃபேன் கிளப் எல்லாத்தையுமே அவர் தான் மெயின்டைன் பண்ணுறாரு. சில இடங்கள்ல வந்து இந்த சினிமா ஃபேன்ஸு இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் ஆர்வக்குழாரில் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பேனர் அடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. முன்னால் காலெல்லாம் வந்துட்டு இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் அதுலேருந்து அதை மாற்றி இதை மாற்றி அதை பண்ணுறாங்க. இதுவுமே விமர்சனம் பண்ண மாற்றிக்குவாங்க. இல்ல ப்ரோ, மோடிக்கு அமைச்ச மாதிரி இவருக்கு புஷி ஆனந்தா? அந்த கார்த்தி மைண்ட்ல சூரி தாம் டெம்ப்ளேட் தான் வருது நினைக்கிறேன். ஏதாவது என்னங்க சூரி டெம்ப்ளேட் அப்புறம் வருது இப்போ ஞாபகம். செருப்பு காமிப்பாரு அந்த மாதிரி. புஷானதுக்காக எந்த ஓட்டு விழுவாதுங்க, ஒரு ஓட்டு விழுவாது. விஜய்க்காக, விஜயோட மூஞ்சிக்காக தான் ஓட்டு விழுவோம், சரியா? ஆனா வந்து இவரை வந்து திரும்ப திரும்ப கொண்டு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும்போது என்னன்னா, விஜய் ஃபேன்ஸுக்குமே ஒரு வெறுப்பு இருக்கு, அது உண்மைதான், அது எல்லாரும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். விஜய் ஃபேன்ஸே நிறைய பேர் வந்து அவரை பிடிக்கலன்னு தான் சொல்றாங்க, அவங்களுமே. அது செயல்ல மாத்தலாம். அதை பண்றதை விட்டுட்டு சும்மா குளோரிஃபை பண்ணிட்டு இவர் வர்றாரு, அது திறக்கிறாரு, இது திறக்கிறாரு, அவருக்கு பேனர் வைக்கிறாங்க, அவர் முன்னாடி வந்து ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டாடுறாங்க. ஃபேன்ஸ் கொண்டாடல, அந்த மக்கள் இயக்கத்தில் இருக்கவங்க கொண்டாடுறாங்கன்றத வச்சு காமிச்செல்லாம் பண்ண முடியாது. இன்னொன்று, ப்ரெஸ் மீட்லாம் அவர் அட்டன் பண்ணவே தேவையில்லைங்க, அதை விட்டுட்டு போயிடலாம். ப்ரெஸ் மீட்ல என்ன சொல்ல போறாரு? கடைசியாக எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான், டெம்ப்ளேட்டா, எங்கள் தளபதி, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் எங்கள் தளபதி அவர் கூறுவார், இந்த ஒரு பதில் தான் சொல்ல போறாரு. அது மைக்கு முன்னாடி நிற்கணும், அதுக்கு முன்னாடி ஒரு 15 மைக்கு நிற்கும், 15 மைக்கு நின்று கேள்வி கேட்கு, எல்லா கேள்விக்கும் ஒரே பதில் தான். அது ஏன் பேசணும்? பேசாம அவாய்ட் பண்ணிட்டு விட்டு போயிடலாம்ல. அது பேச பேச இப்படிதான் ஆகும். இது வந்து அவருக்கு தான் மைனஸ், வேற ஒன்றும் இல்லை. அவருக்கு தான், புஷியானதுக்கு தான் மைனஸ், விஜய்க்குலாம் கிடையாது. ஆல்ரெடி திராவிட மீடியாலாம் ரெடியா இருக்காங்க ப்ரோ. சன் டிவி, புதிய தலைமுறை எல்லாம் விஜய் வாழ்த்து அது இதுன்னு இவரை வச்சுதான் ஓட்டுறாங்க. கார்த்தி ப்ரோ, சிரஞ்சீவியோட ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடி இருக்க வீடியோ பார்த்தேன். அதில் அவர் சொல்லுவார், ரஜினி கமல் வந்து அரசியலுக்கு வந்து வரக்கூடாது, ஏன்னா வந்து அவர் சொல்லுவார், அவரு ரஜினி கமல்லாம் ரொம்ப சாஃப்ட் சென்சிட்டிவ் பீப்புள், இவனுக்கு நம்மள குடும்பத்தையே அசிங்கப்படுத்துவானுங்க அரசியல்ல, பவன் கல்யாண் தான் கரெக்டான ஆள் அரசியலுக்கு, அவன் தான் ரகட் பாய் அப்படின்னு.
அப்புறம் தான் நான் யோசிச்சு பார்த்தேன், தமிழ்நாட்டுல அரசியல்ல சக்சஸ்ஃபுல்லா ஆனது வந்து எம்ஜிஆர், விஜயகாந்த் தமிழ்நாட்டுல. அவங்க இறங்கி அடிப்பாங்க. விஜய் வந்து எந்த அப்படி ஸ்டைல்ல எடுக்க சொல்லியிருக்காரு போறான்னு தெரியல. பவன் கல்யாண் ரெக்கட் பை அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன? ரகட் பாய்ன்னு சொல்ல, பவனுக்கு தான் செட் ஆகும். எலெக்ஷன் அரசியல் வந்து பவனுக்கு தான் செட் ஆகும். அவன் சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி இதுவா இருப்பான், நமக்கு செட் ஆகாது, நம்ம ரொம்ப சாஃப்ட் அப்படின்னு சொல்லுவாரு. ரஜினி, கமல் அவரெல்லாம் சொல்லுவாரு சென்சிட்டிவ் பீப்புள்னு. பவன் ரகட் பாய்னு எக்ஸாக்டா யூஸ் பண்ண மாட்டாரு. அவன் தான் இந்த இதுக்கெல்லாம் கரெக்டா இருப்பான் அப்படின்னு. அதே மாதிரி அவர் ஜெயிச்சிட்டாரு பவன் கல்யாண், சிரஞ்சீவியோட அதிகமா. விஜய் வந்து எந்த ஸ்டைல் எடுக்க போறாருன்னு தெரியல. அவர் ரொம்ப தெளிவா இருப்பாருங்க, அதெல்லாம் ரொம்ப தெளிவா இருப்பாரு. தனியா நிக்க மாட்டாரு, கூட்டணி கரெக்டா கொண்டு வந்து அதெல்லாம் பண்ணுவாரு. என்ன கார்த்தி இப்படி பத்தி சொல்றீங்க அப்படி பாக்குறாருல. சொல்றீங்க? ப்ரோ ஆனா தோல்வி வந்தாலும் அவர் நிக்கணும்ல, அது நிப்பாரா? ஏங்க இதெல்லாம் என்னங்க அது கடந்து நிப்பாரு. போற விமர்சனம் தாங்க இதெல்லாம். புஷானதை பத்தியும் அவர் வாழ்த்து போறாருன்றதெல்லாம் விமர்சனம் வந்து கடந்து போறதானுங்க. இப்ப நாளைக்கு வந்து அவர் பேசிட்டாருன்னு மாறிடும்ல. பட் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்து அவர் இது பண்ணிட்டாருன்னா ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ரோ அந்த உதயநிதி ட்வீட் அந்த எனது பேஜ்ல வேணும்னு தான் போட்டிருப்பாரா இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகுதுன்னு? இதெல்லாம் மாறப்போதான்னு இதனால வந்து இம்ப்ரெஷன் மாறிடுமா அவர் மேல இருக்க இம்ப்ரெஷன்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கார்த்தி ப்ரோ சொல்றாரு வாட் சொல்றாருன்றதெல்லாம் ட்ரோல் பண்றதெல்லாம் வடிவேல் காமெடி மாதிரி தான். வந்து பாடுறேன் ஏரியாவுக்கு வந்து பாடுறா அப்படின்னு பேசுறீங்களா? ஓகே வந்துட்டேன், என்ன பண்ணீங்க? வந்துட்டேன் சொல்லு அப்படின்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஆள் சொல்றாரு நீ கிண்டல் பண்றீங்கல்ல. நாளைக்கு வந்து ஒரு திமுக எதிராக ஒரு மேடல் நின்று பேசிட்டாரு அப்படின்னா அதோட உடஞ்சு வரல அந்த விமர்சனம். இன்னைக்கு அவர் கிண்டல் பண்ணி பேசுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமே தவிர இதெல்லாம் ஈஸியா மாத்தக்கூடிய விமர்சனம் தான், இது பிரச்சனை இல்லை. உதயநிதி ட்வீட் இதை டார்கெட் பண்ணி தான் போட்டிருப்பாரா எனது பேரிலான? அது வந்து முன்னால இருந்து அவர் அப்படிதாங்க போட்டிருக்காரு பல வருஷமா. நான் கூட ஸ்கிரீன்ஷாட்ல போட்டிருந்தேன், அப்படிலாம் கிடையாது. ப்ரோ அந்த கான்டெக்ட் படிக்கும் போதே தெரியல, அது அப்படிதான் போட முடியும். ட்ரோல் மாதிரி இல்ல. ட்ரோல் பண்ணல, இல்லை இல்லை, அதுக்கு முன்னாடியே அவர் போட்டிருக்காரு. அதுக்கு முன்னாடியே அவர் வந்து அவருடைய நற்பணி இயக்கம் போட்டிருக்காரு, ஆறு கட்டளைன்னு போட்டிருக்காரு, எல்லாத்தையும் போட்டிருக்காருல. புதுசா ஏதோ போட்டிருந்தாலும் கேள்வி கேட்கணும், முன்னாடியே போட்டிருக்காருல அப்படின்னு. இல்ல அது நார்மலா எல்லாரும் போடுற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அவங்க பேர்லன்றது அப்படிதான் சொல்லுவாங்க எல்லாமே. உதயநிதி ஸ்டாலின் என்ற பேர்ல அவரே எப்படி அவரே ஏங்க அப்படியே இருந்தாலும் புஷானது எல்லாம் பண்ணது வந்து ரொம்ப ஓவர் தாங்க. அதெல்லாம் தேவையில்லாத வேலை. பேரை படிச்சுட்டு போக வேண்டியதானே, தளபதி பேர் கொண்ட ஒருத்தர் அப்படின்னு. ஏன் இதெல்லாம் வந்து என்ன ரொம்ப கிரிஞ்சா இல்லையா? கேட்கும் போது நமக்கே காமெடியா இருக்கா இல்லையா? வேற மாதிரி எனக்கு வந்து வேற மாதிரி தோணுது ப்ரோ. ஒருவேளை அவர் இதெல்லாம் பர்பஸா தான் பண்றாரோன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அவரை பத்தி அந்த நம்ம பேசுறோம்ல இப்போ உட்காந்து அதுக்காக கூட இருக்கலாமோன்னு தோணுது. மேபி இந்த பேசலைங்க, ட்ரோல் பண்ணிட்டு இருக்குங்க. அது ப்ரோ அதுதான் ப்ரோ. இப்போ ட்ரோல் பண்ணான்னு ட்ரெண்ட் ஆக முடியுது. ஸோ ஒருவேளை அவர் அந்த ரூட்ல போறாருன்னு தெரியல. மேபி அவரை ஏங்க ஒருத்தர் மேல ஒரு இம்ப்ரெஷன் வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆயிடுச்சுன்னா அதை மாத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் உண்மையிலேயே அவங்க வந்து மாறினா கூட உங்களுக்கு அதனால அதை உங்க மனசு ஏத்துக்காது. எனக்கு என்ன அப்படி அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். ஏன்னா அந்த நெகட்டிவா இருந்தா கூட அது சீக்கிரமா ரீச் ஏங்க அவர் மேல வந்து பூமர்ன்ற இம்ப்ரெஷன் வந்து பயங்கரமா ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி அவரும் பண்ணிட்டு இருக்காரு. இது உண்மை, எல்லாரும் விஜய் ஃபேன்ஸுக்கும் தெரியுது இல்ல. இதை மாத்தணும், நாளைக்கு அவர் வந்து இன்டெலெக்சுவலா மாறணும், அதை பேசணும், அதை நடக்க போதா? ஏன் அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு போக முடியும்? இவரா பேசும்போது கண்டென்ட் கொடுக்கறது, இவரா வந்து சில இடங்கள்ல வந்து என்னன்னா விஜய் ஒரு விஷயத்த பார்த்து தப்பா நினைச்சுக்குவாருன்னு சொல்லி இவரை ஓவர் ஆக்ட் பண்றாருல, அங்கதான் பிரச்சனையே. ஸ்டேஜில் நிற்கிறாரு, ஸ்டேஜில் வந்து அவன் வந்து இந்த கிஃப்ட் வாங்கிட்டு போறான். ஒரு ஐயோ எப்படா நீ போ அப்படின்னு கோவப்பட்டு போறாருல்ல, அந்த இடத்துல தான் இதாகிறாரு. விஜய் வர்றாரு, கதவு மூடிடுச்சு அப்படின்னு டக்குன்னு பக்கத்துல இருக்க பிடிச்சி அடிக்கிறாரு. அடிச்சு எப்படா தளபதி மேல கதவு வைக்கலாம், இந்த மாதிரி ஓவர் ஆக்ட் பண்றது தான் எல்லா இடத்துலையும்.
பேரை படிச்சுட்டு போன போயிட்டே வருஷம் இருக்கலாங்க. ஏனுங்க விஜய் சதீஷ், விஜய் ஷியாம் அப்படின்னு படிச்சுட்டு போயிருக்கலாம். தளபதி பேர் கொண்ட அப்படின்னு. இதெல்லாம் யாரு கேட்டா? இது நீ சொன்னதுனால என்ன வந்துட போகுது? இதான் போன வருஷமே இது இருந்துச்சு ப்ரோ. எஸ்எஸ்சியே வந்து ஒரு ரைட்டர்ல பொண்ணு இருக்கு. வந்து விஜய்னு சொல்லும்போது தலைவர் பேரை சொல்லக்கூடாதுன்னு போன வருஷமே அது கிரிட்டிசிசம் வந்துச்சு. பட் அவர் மாத்திக்கல அதை. இதெல்லாம் அடிமைத்தனங்க. இதெல்லாம் வந்து அதிமுக முன்னாடி இருந்து ஜெயலலிதா இருக்கும்போது. ஜெயலலிதான்னு பேர் இன்னொருத்தர் வச்சிருக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாட்டுல. அதனால அந்த பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. ஒரு வேளை ஜெயலலிதா பேர் சங்கீதா, கீதா அந்த மாதிரிலாம் இருந்ததுதான் இவங்க எவ்வளவு பேர்த்த டார்ச்சர் பண்ணிருப்பானுங்க தமிழ்நாட்டுல. அதிமுககாரனுங்க. அந்த பேரை சொல்லக்கூடாது, பேரை வைக்க கூடாது. அந்த மாதிரி இதெல்லாம் எதுக்கு? இது இவ்வளவு அடிமைத்தனம் எதுக்கு? கார்த்திக் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அந்த சின்னம்மான்னு வந்தபோது அந்த 2017 ஜனவரில சின்னம்மான்னு தான் சொல்லணும், சசிகலான்னு சொல்லக்கூடாதுன்னு ஒரு பெரிய அதிமுக அதான் காரங்க சொல்றேங்க. பண்ணானுங்க. நான் அப்பயே அதுதான் சொல்றேன். அதுவே கேடு கட்ட அடிமைத்தனம் தான் அது. அது அதை வேணாம்னு சொல்லிதான் எல்லாம் வெறுக்கிறாங்க. மேல மேல இதெல்லாம் போகல, ஹெலிகாப்டர்ல போகும்போதெல்லாம் கீழே படுத்துக்குவானுங்களே. அதுவும் ஓகே. பட் ஆனா அந்த பேரே நான் வாயில இருந்து வராது அப்படின்னா அந்த அளவுக்கு ஏன் யோசிக்கணும்? தேவையில்லையே இப்பெல்லாம். இப்ப ஜெயலலிதா அம்மான்னு சொல்றதும் சசிகலா சின்னம்மான்னு சொல்றதும் பிரச்சனை கிடையாது. ஆனா சசிகலான்னு ஒருத்தர் வந்தாங்கன்னா இங்க சின்னம்மா பேர் கொண்ட ஒருத்தர் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து கோவம் வருமா இல்லையா? அந்த மாதிரிதான் பார்க்கும்போது. இப்போ ஒரு படம் வந்துச்சு, இந்த படம் ஹிந்தியில லாப்பட்டார் லேடிஸா, அதுல வரும் அந்த பொண்ணு வந்து ஸ்டேஷன்ல. அந்த படம் பார்த்துட்டீங்களா? இப்போ பார்த்துருக்க மாட்டேங்குது. அந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிட்டு வரும். கல்யாணம் பண்ணிட்டு வந்தோன்னே ட்ரெயின் வந்து மிஸ் பண்ணிடும். புருஷன் இறங்கி போயிடுவான். அந்த பொண்ணுக்கு எங்கே போகிறதுனே தெரியாது. அப்போ வந்து கூப்பிட்டு அந்த பொண்ணுகிட்ட கேட்பாங்க, ஏமா இங்கே எந்த ஊர் மணி? நான் ஒரு ஊர். அந்த பொண்ணு ஒரு ஊர் சொல்லும், சத்தீஸ்கர் பக்கத்தில் ஏதோ ஒன்று சொல்லும். எங்கே போகணும் தெரியாது. எதுக்கு வந்த? கல்யாணம் மட்டும் புருஷனோட வந்தேன். புருஷ பேர் என்ன? அது சொல்ல மாட்டேன் அப்படின்னும் போலீஸ்காரன்ட்ட. இவன்ட்ட ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கான். அவன் காண்டாயிரும். ஐயோ என்னம்மா புருஷன் பேரே சொல்ல மாட்டேன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அந்த பொண்ணு யோசிச்சுட்டு கடைசியா அந்த மருதாணி வச்சிருப்பாங்க, மருதாணியே ஏதோ ஒன்று வச்சிருப்பாங்க, இதை படிச்சுக்கோங்க அப்படின்னு காட்டும். இப்படிதான் அப்போ அந்த காலத்துல வந்து பெண்ணுங்க இருந்தாங்க. அதை காட்டியிருப்பாங்க. காட்டி இப்படியே வந்தாங்க அந்த பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணே வந்து அதுக்கப்புறம் அந்த புருஷன் பேர்லாம் சொல்லி பழகும். அதுக்கடுத்து அந்த இன்சிடென்ட்லாம் வச்சுட்டு இப்படிதான். இதெல்லாம் பெரிய அடிமைத்தனம் இல்லையா? முன்னாடி இருந்த பெரிய ஒருத்த பேர் ஏங்க இதெல்லாம் வந்து யூஎஸ்லாம் வந்து ட்ரம்ப் வந்து மிஸ்டர் ட்ரம்ப்ன்றாங்க. மிஸ்டர் ட்ரம்ப் அப்படின்றான். கேள்வி கேட்கிறவன் ஆப்போசிட்ல உட்காந்துட்டு. இப்படி போயிட்டு இருக்கு உலகம். உட்காந்து பேரை சொல்ல மாட்டாது. இதெல்லாம் வந்து கேவலமா இல்ல? இதெல்லாம் எங்க இருந்து இந்த புத்தி வருது? சொல்லுவோம்ல, இந்த அடிமை புத்தி. இதுக்கு வேற சப்போர்ட்டுக்கு வருவாங்க. நம்ம தப்பா சொல்லலைங்க. இதெல்லாம் வளரவே விடக்கூடாது. இப்படி வளர்ந்த கட்சி தான் அதிமுக. ரொம்ப தப்பா போகுது. அது ரொம்ப தப்பு. ஆரம்பத்திலே இதெல்லாம் வந்து ரொம்ப கேவலமா காரி துப்பி செருப்பால் அடிச்சு மாத்தணும். அப்படி எப்படி ஒருத்தன் யோசிக்கலாம் முதல்ல? அது ரொம்ப தப்பு. அது இப்போ விஜய் யேசுதாஸ், விஜய் வசந்த் இவங்க எல்லாரையும் சொல்லணும்னா என்ன என்ன சொல்லுவாங்க? தளபதிக்கு பேர் கொண்ட யேசுதாஸ் இப்படியா சொல்லுவாங்க? ரொம்ப 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 தானுங்க இது. பட் இதனால இன்னும் மக்கள் மாறப்போதுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க எல்லாத்துக்கும் தெளிவு இருக்கு. பட் இன்னுமே இவனுங்க இருக்கானுங்களே அந்த மாதிரி ரொம்ப தப்பு அது. பட் இது விஜயமே விரும்ப மாட்டாருங்க. இதை பார்த்தாருன்னா அவரையும் விரும்ப மாட்டாரு. ரஜினிக்கு இப்படிதான் ப்ரோ ஆச்சு. இந்த மாரிதாஸ் வந்து ரஜினி அரசியல் வரும்போது அவரை சின்ன தலைவர் இப்படிலாம் சொல்லி பயங்கரமா கிரிஞ்சு பண்ணி ட்ரால் ஆனாரு. சுத்தி இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி பண்றாங்க, ரஜினி விஜய் எல்லாம் விட. ஆமா ஆமா. அவங்க ப்ளீஸ் பண்றதுக்காக என்னென்னத்தையோ ஒண்ணு பண்ணி எதுக்கு இப்படி நடிக்கணும்? அவங்களுமே அந்த மாதிரிலாம் நினைச்சுக்க மாட்டாங்க. ஐயோ விஜய்னு சொல்லிட்டாங்க, எப்படி என் பேரை சொன்ன அப்படியே நினைக்க போறாங்க? அவ்வளவு அரகன்ஸா இருக்க போது யாருக்காது? அப்படிலாம் இருக்காது. யாரோ ஒருத்தர் பேரு விஜயன் இருக்கு. அந்த பேரு விஜய்னு சொன்னா அதுக்கு அவங்க கோச்சுக்குவாங்கன்னா இது என்ன? அது கார்த்திக் ஒரு வயசுல பெரிய ஒரு விஜயோட. அதுதாங்க. அதான் அது கூட ஓகேங்க. இன்னொரு பையனோட பேரு விஜய்னு இருந்தா அந்த விஜய்ன்ற பேரை சொன்னாலே அவர் கோச்சுக்குவாருன்றது என்னது?
லாஸ்ட் இயர் அவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவார்ட் கொடுக்கும்போது விஜய் பக்கத்துலேயே இன்னொரு பக்கம் நான் விஜய் படம் தான் பார்ப்பேன் தான் சொல்றோம். விஜய் அதை சிரிச்சுட்டு தான் எடுத்துக்கிறாரு. அவரே அதை ஈஸியா ஹேண்டில் பண்றாரு. சுத்தி இருக்கிறவங்க தான். நம்ம எல்லாமே அப்படிதாங்க பேசி பழகி வளர்ந்துருக்கோம். விஜய், அஜித், சூர்யா, நிறைய பேர் வந்து சொல்லுவானுங்களே விஜய் சார், அஜித் சார். அப்படியே வாயில வராது. விஜய், அஜித் தான் சொல்லுவேன் நான் எப்பயுமே. என்னையா சார் சார்ன்னு இந்த சினிமாக்குள்ள இருக்கவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க விஜய் சார், அஜித் சார். இப்போ நான் சின்ன வயசுல இருந்து விஜய், அஜித், ரஜினி, கமல் இப்படிதான் சொல்லி வளர்ந்துருக்கேன். விஜய் சார், அஜித் சார் இது அப்படிம்பாங்க இங்க இருக்க சினிமாக்காரங்களே அதிகமா பேசும்போது. அப்படியே அப்படிலாம் ஒன்றும் நினைச்சுக்க மாட்டாங்க யாருமே. இவங்கெல்லாம் நினைச்சுக்கிறது. இவங்களா தேவையில்லாம அவங்க தலையில வந்து ஒரு பெரிய கிரீடத்தை வந்து வச்சுட்டு யாரு டான் டான்னா எப்படி இருக்கணும் அந்த மாதிரி இவங்கெல்லாம் பில்டப் பண்ணி விட்டு கார்த்தி இப்ப நெட்ல படிச்சேன், புஷியான பிறந்தது கர்நாடகா போல. அப்ப சீமான் ஒத்துக்க மாட்டாரு. சீமான் ஒத்துக்க மாட்டாரு. அதான் யோசிச்சேன். தெரியல ப்ரோ, அதெல்லாம் தெரியல. அவர் மேல எனக்கு பர்சனல் லோன் தான் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. ரொம்ப நல்ல மனுஷனா இருக்கலாம், அது எனக்கு தெரியல. பட் இந்த விஷயங்கள்லாம் வந்து இன்னைக்கு அரசியல் ஈடுபடாது. இந்த பூமரத்தனால அவரோட அரசியல் விஷயம் இருக்கு. விஜய் வந்து கட்சி நடத்துவாரு, டிவிக்கே இருக்கும், டிவிக்குள்ள யாராவது இருப்பாங்க, அது ஓகே. இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தாருன்னா ஒரு கடத்துக்கு மேலே விஜய் வந்து அவாய்ட் பண்ணிடுவார். இவர் போய் கண்டென்ட்டா கொடுத்துட்டு இருந்தாருன்னு என்ன பண்றது மீடியாக்கு. நம்ம இவ்வளவு ட்ரால் பண்ற ராகுல் காந்தியே என்ன கால் மீ ராகுல் அப்படின்னு சொல்லி அவரு வைரல் ஆறாரு. ராகுல் காந்தியே வந்து இங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு மீட் நடக்கும்போது ஒரு பொண்ணு கேக்குது, சார் ராகுல் சார் அப்படின்னு, கால்மி ராகுல் அப்படின்னு சொன்னோன்னா அந்த பொண்ணு வெக்கப்பட்டு சொல்லுது. அது பெரிய ஹிட் அந்த வீடியோ. ஸ்டாலினே வந்து ஒரு பொண்ணு ஒரு குழந்தை வந்து சாப்பிடும்போது கேக்குறாரு, என் பேர் என்ன ஸ்டாலின் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. கேட்டுதானே இருக்காரு. இப்படிதான் இம்ப்ரெஸ் பண்ணணும் மக்களை. அதை விட்டு இப்படிலாம் பண்ண காண்டு தான் அடுத்தவனுக்கு. பட் இந்த கட்சிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அதெல்லாம் திருத்திக்குவாங்க, இன்னும் டைம் இருக்குல்ல அவங்களுக்கு. பேருங்க ஸ்பீக்கர்ல ஓகேதா. என்னாச்சு, வேற யாரும் இருக்கீங்களா இல்லையா? ஏதோ பக்கு போல எப்படினாலும் வர முடியல ஸ்பேஸ்க்கு. அப்படி யாருக்கு ஸ்பீக்கர் ஒர்க் ஆகலையா? எப்படி அனபிடிக்க பேச்சுனே வருது. இல்ல கார்த்தி ஒர்க் ஆகுது. கேக்குது ப்ரோ. நிறைய பேருக்கு ஸ்பீக்கர் கனெக்ட் யாரும் ஆகல. பேச ரெடி இல்ல போல. ஸ்பீக்கர் கனெக்ட் ஆகல இருக்கும். எனக்கு 4 பேர் தான் காட்டுது ஸ்பீக்கர்ல.
சரி, ஓகே, பாய். பிடிச்சிக்கலாம், நாளைக்கு பார்ப்போம். ஹலோ. ஓகே ஓகே கார்த்தி. பை 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 ஓகே ப்ரோ, பாய். ரைட். பை பை பை. ஹலோ. கார்த்தி ப்ரோ போயிட்டாரு. நாளைக்கு வாங்க ப்ரோ.